வணக்கம் நண்பர்களே. ஓம் கம் கணபதியே நமது 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்களில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து மேஷ ராசி. மேஷ ராசிக்கு 2026 எப்படி இருக்கும் ஒரு பொது பலன், சரிங்களா? அவரவர் சுயஜாதகம் பொறுத்து நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே வரும். ஸோ அதனால் இது ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுத்துக்க வேணாம், ஜஸ்ட் அன் அவுட்லுக் அண்ட் ஓவர்வியூ. ஓகே, ஸோ பார்க்கலாமாங்க. மேஷ ராசி காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு, செவ்வாய் இதனோட அதிபதி. இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதியான விருச்சிகமும் இவரே அதிபதி, செவ்வாய் பகவான். ஸோ இந்த செவ்வாய் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையில் வந்துட்டு பரிபூர்ணமாக இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் இருக்கார். அட் த சேம் டைம் செவ்வாயுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மேலே அப்படிங்கிறது விழுகுது. அப்போ என்ன ஆகும்னா, நிறைய பேர் வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் இது எல்லாமே வாங்கிறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். பட் அவங்க ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவானோட நிலைமையும் செவ்வாய் பகவானோட நிலைமையும் பொறுத்து இந்த ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்து வாங்குற விஷயத்தில் வந்துட்டு கூடுதலான பலன்களையும், கொஞ்சம் பாவத்துவமாக இருந்தால் கொஞ்சம் குறைவான பலன்களையும், சில அசௌகரியம் சந்தித்த பிறகு வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் அமையிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடு கட்டுற யோகம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மேஷ ராசிக்கு தாராளமாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஜூன் 2026 ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு கடக வீட்டில் பேச்சு ஆவார். ஸோ 4ஆம் வீடு தான் வண்டி, வாகனம், சொத்து, வீடு இந்த மாதிரி விஷயத்துலலாம் வரும். அட் த சேம் டைம் 7.5 சனி காலகட்டமும் உங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மறந்துட வேணாம். 2026 முடிவில் 2027 தொடக்கத்தில் அந்த ஜென்ம சனி காலகட்டமாகவும் வருது. ஸோ அதனால் அதை கண்டு பயப்படாதீங்க. ஆக்சுவலாக இதில் முதல் ரவுண்டு, 2ஆம் ரவுண்டு, 3ஆம் ரவுண்டு அப்படிங்கிற மாதிரி 3 ரவுண்டு வரும். ஸோ அதில் செகண்ட் ரவுண்டாக வரவங்களுக்கு வந்து பொங்கு சனி காலகட்டமாக இருக்கிறனால நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பூர்ணமாக சூப்பராக இருக்கும். ஸோ சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ்கள் இருந்தாலும் சில மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானை பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. ஸோ சனி பகவான் கர்மகாரகன் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு பக்கம் தொழில், வாழ்க்கை வசதி இதெல்லாம் டெவலப் பண்ணாலும் தாயின் வழியில் சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் மருத்துவ செலவுகளையும் கண்டிப்பாக உருவாக்குவார். என்ன காரணம் அப்படின்னா, செவ்வாயோட பொசிஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நகர்ந்து வர வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மேலே வந்துட்டு கோச்சார சனி பகவான் மேலே வந்துட்டு செவ்வாய் பகவான் கிராஸ் ஆகிறப்போ கண்டிப்பாக தாயார் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விதி அமைப்பு உண்டு. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகிறதாகட்டும், இல்லை நீங்கள் முதியோர் இல்லத்தில் விட்டுருந்தீங்கன்னா அங்கேருந்து சில பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்களாகட்டும், இது எல்லாமே 1 by 1 நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் நிறைய செக்மெண்டேஷனை நம்ம பிரிக்கிறதுக்கு முன்னாடி அதை 4 விதமாக கிளாஸிஃபைட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள், தொழில்துறையினர், மீடியா, வேலைக்கு போகிறவங்க அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு இந்த மேஷ ராசிக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்கும். மேலிடத்துலேருந்து உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை நிலவும். இதில் வந்துட்டு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவணவங்களோட அந்த மேஷ ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வழங்கப்படும். அது மூலிமா நீங்கள் மக்களுடைய பிரபலம் ஆவீங்க. சில இடத்துல வந்துட்டு இவரை ஏண்டா பகைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பழைய கட்சிகள்லாம் வந்துட்டு உங்களை வந்துட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது மூலிமா சில சங்கடங்களையும் சந்தித்து ஆகக்கூடிய விதி அமைப்பு உண்டு. அதனால் கூடிய வரைக்கும் நீங்கள் உங்கள் பேச்சுக்களை ரொம்ப கவனமாக கையாளுங்க. அடுத்தவங்களை தாக்கி பேசுகிறது தான் அரசியல்னு கிடையாது. உங்கள் கட்சியோட நல்ல கொள்கைகள், செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் இதை பற்றி நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா கட்சியிலையும் சரி மக்கள்கிட்டையும் சரி நீங்கள் நல்ல பேர் வாங்கி டெவலப்மெண்ட் ஆவீங்க. இது அரசியல்வாதிகளுக்கு. அடுத்தது தொழில்துறையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரொம்ப அமோகமாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா அந்த புதனோட வீட்டில் தான் குரு பகவான் உட்காந்துருக்காருங்கிறது 6 மாதம் இருக்கிறாங்க. ஸோ அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ கணக்கீடு எல்லாமே ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த லேபர் லா அப்படிங்கிறது வந்துலாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஜுவிட்டி, பிஎஃப், இஎஸ்ஐ இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஆடிட்டிங் எல்லாம் பக்காவாக பண்ணிக்கோங்க. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல்ஸ்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக ஏதாவது லோன் வாங்குறதுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது கட்டாமல் இருந்தீங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள்லாம் கட்டுறதுக்கு இப்போதைக்கு பிளான் பண்ணிக்கோங்க.
இல்லாட்டி அன்னசரியாக பெனால்ட்டி ஃபைனு அந்த மாதிரிலாம் போகக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஏன்னா இந்த கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு சங்கடத்தை கொடுத்து தான் உங்களை சமாளிக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் வைப்பார் அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற கேது. ஸோ அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ராகு வந்துட்டு பேராசையை தூண்டி விடுவார். ஸோ பேராசை பிற நட்சத்திரத்தில் முடியும். அதனால் குரு பகவானோட மனசில் வச்சுக்கிட்டு ராகு கேதுவை மைண்டில் வச்சுக்கிட்டு தயவு செய்து உங்களுடைய வேலைகளை கடமையில கரெக்டாக செய்யுங்க. ஏன்னா சனிபான் பண்டில் உட்காந்துருக்காங்க. விரய சனி விரயத்தை கண்டிப்பாக கொடுத்து விடுவார். அதே மாதிரி தீ விபத்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே நிறையா இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி மேஷ ராசியில் இருக்கவங்கள அந்த சூப்பர்வைசர் எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிறவங்கலாம் அந்த ஃபயர் எக்ஸ்டென்சர்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. வாட்டர் சீவேஜ் பிளான்ட்டு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அது சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க, ஏன்னா மேஷராசியில் வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மேஷராசி வேலைக்கு போகிறவங்க அரசு தனியார் இந்த 2 விதத்துல இருப்பாங்க. அரசு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடர்பாடுகளும் பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் டியூட்டி போடுவாங்க. எஸ்ஏஆர் ஃபார்ம் டியூட்டியில் ஆரம்பித்து அது மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா வேலை ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே கொஞ்சம் பிஸியாகவும் ஒரு டயர்டாகவும் ஒரு மாதிரி மண்டக்குள்ளே அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்துட்டு மேலிடத்தை கோச்சிக்காமல் உங்களுடைய வேலைகளை முறைப்படுத்தி என்னென்ன வேலையில் எது அர்ஜென்ட்டு எது அப்புறம் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு டைம் டேபிள் போட்டு எழுத ஆரம்பிங்க. எங்கேயும் மிஸ்டேக் நடக்காதவங்களுக்கு கூடிய விலை கவனமாக வச்சுக்கோங்க. சுயஜாதகம் நல்லா இருக்கிறப்போ இது எல்லாமே சமாளிக்கக்கூடிய திறன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சுயஜாதகத்தில் இப்போது 6-8 தசாபுத்தி நடக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத சில அசிங்க அவமானங்களை சந்திக்கக்கூடிய விதி அமைப்பு உண்டு. நிதி இழப்புகளும் ஏற்படும் அபாயமும் உண்டு. ஓகேங்களா. உங்கள் கை காசை போட்டு அப்புறம் நீங்கள் எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும். இதுவே தனியார் நிறுவன ஊழியர்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி நடக்கும். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களை தூண்டி விட்டு சில பேர் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க, உங்களை டென்ஷன் ஏற்றுவாங்க, எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க, ப்ரொமோஷன் கொடுக்குற பேர் வந்து பழி வாங்குவாங்க. இது எல்லாமே நடக்கிறதா இருக்கும். அட் த சேம் டைம் ஜாதகம் நல்லா இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு பிடிச்ச இடத்துலையும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சூழலையும் கண்டிப்பாக அமைரமாக இருக்கும். நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜாலியாக எப்போவுமே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் எல்லாமே சூப்பராக முடிச்சுட்டு போயிடலாம். அடுத்தது பெண்கள். இந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி பெண்கள் அப்படிங்கிறப்போ வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்க ஆரம்பிக்கும். இல்லை சார் எனக்கு வயசாகிடுச்சு, 38 வயசாகிடுச்சு, இனிமேல் வந்துட்டு இயற்கையாக கருவுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஐவிஎஃப் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இது எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி தயவுசெய்து உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரோட ஜாதகம் சுய ஜாதகம் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. கார்த்திக் பாபு சார் மேஷராசிக்கு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அப்படியே பிளைண்டாக போயிடக்கூடாது. ஸோ உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். கண்டிப்பாக சுபகாரியங்கள் நடக்கும். இன்னும் சில பேர் வந்துட்டு எங்கள் வீட்டில் பொண்ணுங்க வந்துட்டு இன்னி வயசுக்கு வரல சார் அப்படிங்கிற ஏக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வயசுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வீட்டில் சுபகாரியங்கள் நிச்சயமாக உண்டு. பெண்கள் வழியில் கல்யாணம் ஆகிறதே மிகப்பெரிய கொடுப்பன. அதுவும் முதிர்கன்னிகளுக்கு இந்த வருடம் திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. என்ன காரணம், குரு பகவானது அந்த சனி பகவானை பார்க்குறாரு அப்படிங்கிறப்போ வந்துட்டு அது காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு 4வதுங்கிறனால வந்து கண்டிப்பாக ஒரு சுப விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது மாணவர்கள் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி மாணவர்கள் ரொம்ப சூப்பராக படிப்பாங்க. ஈவன் நீட் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட்டு இந்த மாதிரி எக்ஸாம் நல்லா ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க படித்து முடிச்சு கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. நிறைய பேர் ஃபாரின் போகணுங்கிற கனவுல இருப்பாங்க. ஸோ அமெரிக்காவை தவிர்த்து நீங்கள் மற்ற ஊரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஆஸ்திரேலியா, துபாய், ஜெர்மனி, இட்டாலி இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா. ஸோ மேசராசிக்கு இந்த விதமாக கிளாஸிஃபைடு விதமாக சில பலங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ கடைசியாக நம்ம ஒரு எண்டுக்கு வர போகிறோம். ஸோ பரிகாரம் கண்டிப்பாக சொல்லணும் இல்லைங்களா. சில கோயில் வழிபாடுகளும் சில வாழ்வியல் பரிகாரங்களும். மேஷராசிக்கு பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவான் தான். ஸோ அந்த செவ்வாய் வந்து இப்போ நான் குருவோட வீட்டில் ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு குரு மகானோட வழிபாடு, ஏன்னா புத்தாண்டு பிறகுறது வியாழக்கிழமை தான். ஸோ ஏதோ ஒரு குரு மகான் உங்களுக்கு பிடிச்ச குரு, இப்போ எனக்கு பிடிச்ச குரு வந்து யோகிராம் சரத்குமார், உங்களுக்கு பிடிச்ச குரு ராகவேந்திர ராவோ, ரமணராவோ, இல்லாட்டி ஆதி சங்கரராவோ, யாரோ ஒருத்தர் குரு பகவானோட வழிபாடு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அவங்கள எப்போவுமே டெய்லி வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு உங்கள் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பவுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த மேச ராசியை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு
ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது சார், உடம்புல ரத்தம்லாம் இல்லை அப்படின்னா ஏழை மக்களுக்கு மருந்து வாங்கி கொடுங்க. அதுவும் என்னால் முடியாது சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாரம் செவ்வாய்க்கிழமை யாரோ ஒரு 2 பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் காத்திருக்கிறது இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு. நன்றி.